காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. எவனாயிலும் இந்த மலையை, அதாவது பிரச்சனையை, போராட்டத்தை, தேவையை, நோயை பார்த்து என்ன சொல்லணுமா, நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ரெண்டே விஷயம். என்ன சொல்றாரு? சந்தேகப்பட வேண்டாம். என்ன சொல்றாங்க? சந்தேகப்படாமல் விசுவாசி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த சமுத்திரத்துல தள்ளுண்டு போ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான். போனதுதான். அது திரும்பி வரவே வராது. அநேக நேரம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் நம்மளுக்கு. இது நடக்குமா? இதெல்லாம் நடக்காதுங்க. எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன், எவ்வளோ மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டேன், ஆன்லைன்லாம் கூட பார்த்துட்டேன், என்ன நடக்கல? ஒண்ணுமே நடக்கல. சொல்றோமா? நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் பற்றி அருமையா சொல்லிட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. ஏன் சொன்னா, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 4:12 வசனத்தை வாசிப்போம். 4:12 எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது இந்த வார்த்தையில என்ன இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது கொஞ்சம் அமைதியா புரியல. தேவனுடைய வார்த்தை புரியல. அப்படி அவங்க பாப்பா வாசிக்கும் போது மறுபடியும் நீங்க சொல்ல போறீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தினுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையளிக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. சொல்லுங்க, உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. வல்லமை இருக்கிறத விசுவாசிக்கிறேன். விடுதலை இருக்கிறத விசுவாசிக்கிறேன். நன்மை இருக்கிறத விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. சந்தேகம் வரவே கூடாது. குறிப்பா ஆணுடைய வார்த்தை மேலையும் ஹஸ்பண்ட் மேலையும் சந்தேகம் வரக்கூடாது. ஆமென். நான் எங்க போனாலும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் காட். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் காட். சொல்லுங்க, முதல்ல ஆண்டவர், இரண்டாவது குடும்பம். சொல்லுங்களேன். எனக்கு பசிக்குது, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. சத்தமா சொல்லுங்க. முதல்ல யாரு? ஆண்டவர். இரண்டாவது மூணாவது என்னது? ஊழியம், வேலை, பிசினஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு. அது தலைகீழமா இருக்கு. வேலை, குடும்பம், அப்புறம் ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர். என்ன எதனா ஏதாச்சும் இது மாதிரி கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல் அந்த டைம்ல மட்டும் குடும்பம், மற்றவங்கள வேலை வேலை வேலை. என்ன அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். தலைகீழ இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்ப இவங்கள உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நீதி நம்ம தேடினாலே போதும். இவைகள் எல்லாம் முதல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். குடும்ப ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. கணவன் மனைவியை நேசிக்கணும். கணவன் மனைவியை நேசிக்கணும். மனைவி கணவனை நேசிக்கணும். கணவனுக்கு எல்லாவற்றிலும் மனைவி கீழ்ப்படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை அதான் சொல்லுகிறது. இதெல்லாம் செய்யக்கூடாத அளவுக்கு பிசாசு தலைகீழா மாத்துறான் நம்ம வாழ்க்கையை.
ஜெபிக்க முடியல. எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுது? கை கொடுங்க. என்னால 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ண முடியுது பாருங்க. ரொம்ப கஷ்டமா 2-3 பேர் இருக்கீங்க. ஆண்டு சொல்ல 1 மணி நேரமாச்சும் ஜெபம் பண்ணீங்க. நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. 1/2 மணி நேரமா? பத்தாது. ஆமென். அப்போ ஆண்டு சொல்றாரு சந்தேகப்படக்கூடாது. கஷ்டமா என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இரண்டாவது விசுவாசித்தால், சொல்லுங்க, விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும். ஆமென். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆமென். பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்றாரு. அவன் சொல்றாரு, நான் சொன்னதான் நடந்து போச்சு, அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கொடுத்துட்டார். இதான் விசுவாசம். என் பிள்ளைக்காக ஜெயிச்சுட்டேன், ஜெபம் கொடுத்துட்டார். சபைக்காக ஜெயிச்சுட்டேன், சேர்லாம் 10 ஊழியக்காரங்களுக்கு நான் ஒரு சேர் வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரங்க உட்கார்றதுக்கு சேர் இல்ல, பெரிய வயசானவங்க உட்கார்றதுக்கு சேர் இல்ல. ஆனா நம்ம வீட்டு கூட சோபா இருக்கு. ஹல்லேலூயா, சரி, ஆமென், ஆமென். அப்போ முதலாவது சந்தேகங்களை நம்ம விட்டு அகற்றணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தேகங்களை எல்லாம் மாற்றணும். ஆண்டவர் மேல சந்தேகப்படவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் மேல சந்தேகப்படவே கூடாது. ஏன்னு சொன்னா, அவர் ஜீவனுள்ள வார்த்தை. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மேல சந்தேகப்படாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அது அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சேலத்துல அருமையான ராமகிருஷ்ணன் சாலமன் அவர்கள் எங்களோட இருக்கிறாங்க. நம்ம பாருங்க, அற்புதமா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தோம்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரே வீட்டுல பேய் வீடு, நாங்க இருந்தது பேய் வீடுன்னு சொல்லிட்டு பேர். ஒரே வீட்டுல 20 வருஷம் இருந்தோம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். இந்த 20 வருஷத்துல நிறைய ஊழியங்கள் ஆண்டவர் வளர்ச்சி. நாங்க ஒரு ஆளா தான் வந்து, நானே மனைவி 2 பேரும் தான் வந்தோம். இன்னைக்கு 14 குடும்பங்களும் 14 பிரான்ச்சைஸ் வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபைகளை எல்லாமே இந்த சபையில இருந்து எழுப்பினவங்க தான் அவங்களே. போங்க, ஒளி அழைப்பு வச்சா ஓடி போ, செய். ஹல்லேலூயா. அண்ணாச்சி ஒரு சபை வீட்டுல நடத்துறாங்க. இன்னொருத்தர் பாக்கியராஜ் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? சபை நடத்துறாங்க. ஹல்லேலூயா. வேலை செஞ்சுக்கிட்டே தான். சபை நடத்துறது என்ன அர்த்தம்? வீட்டிலே நீங்க சபை நடத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்க கொள்வாங்க ஆளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேய் பங்களால நாங்க குடி போகும்போது சொல்றாங்க, யாரும் தெரியல. ஓடி வந்து, தம்பி நீ யாரு என்னன்னு தெரியல, நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ முடிவெடுத்த மாதிரி தெரியுது, அந்த வீட்டுக்குள்ள போகாத, உனக்கு நல்லாவே இருக்க மாட்டேன், ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன். ஏன் வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்குது அதே கொடுங்க. ஆமென். நான் சொன்னாக்கா, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இயேசு என்னை கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டாரு. நான் நல்லா இருப்பேன், நீங்க உங்க கண்ணு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அதே வீட்டுல இருந்தா 3 இடத்துல ஆண்டவர் இடம் கொடுத்தாரு. 3ஆவது இடத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் வருமானத்துக்கு என் வீட்டுக்கு பார்த்தா யாரும் நம்ப முடியாது. ஹல்லேலூயா. அண்ணாச்சி தான் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவாசிங்க, சந்தேகப்படாதீங்க. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்ட ஆண்டவர் சபை கட்டணுமா வீடு கட்டணும். சபைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், முடியல. ஆனால் வீடாட்சி கொடுக்கணும்னா வீடு கட்டி தருவேன். தாவீது கட்டி கொடுத்தல, உனக்கு கட்டி தருவேன் சொன்னார். அந்த 2022 தொடக்கத்துல கேட்டேன், சொன்னாரு, கொடுத்தாரு, பணத்தையும் கொடுத்தாரு, அதுக்குள்ள நாட்களையும் கொடுத்தாரு. எங்க இன்ஜினியருக்கு மொத்தமா கொடுத்த காசு, வீட்டு இன்ஜினியருக்கு மொத்தமா கொடுத்த காசு 15,000. ஹல்லேலூயா. அவரே பிளான் போட்டாரு, இரவு பகல் வந்து பார்ப்பாரு, நான் போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது கரண்ட் காசு கொடுக்காம வாங்கியிருக்கோமா? காசு கொடுக்காம செஞ்சிருக்கிறேன். அன்னைக்கு ஊர்லயே இல்லை, நான் ஈபிகார சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவரே வந்தாரு, கம்பெனி நட்டாரு, கூட வந்தவங்களுக்கு அவரு சோறு வாங்கி காசு கொடுத்தாரு. நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிருள்ள சாட்சியா சொல்றேன். நீங்க வீடு கட்டாம இருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு, உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஒரு 100 ரூபாய் இருக்கா, அதை வச்சு ஒரு லேண்ட் வாங்குங்க. இந்த லேண்ட் வாங்க போறது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, சேர்த்து வைங்க.
வீடு கட்ட போறன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நிச்சயமா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம சந்தேகப்படக்கூடாது, அவருடைய வார்த்தையில சந்தேகப்படக்கூடாது. விசுவாசிக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் செஞ்சிட்டேன். அதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். ஆமென். நான் சொல்லிட்டேன், நான் ஜெபிச்சிட்டேன், நான் ஜெபிச்சபடியே என் ஆண்டவர் கொடுத்துட்டார். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணது கேட்டா சொல்லுங்க, என் ஜெபத்தாக்கு கேட்டா சொல்லுங்க. இன்னும் மெல்லமா சொல்லுங்க, கேட்கல. இன்னும் மெல்லமா, இன்னும் மெல்லமா, இன்னும் அப்போ இதை கூட ஆலோசனை சொன்னதான் நம்ம சொல்றோம். இன்னும் மெல்லமா சத்தமா சொல்றீங்க, இன்னும் சத்தமா சொல்லுவீங்க. அப்போ மெல்லமா சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்ப சத்தமா சொல்லுங்க, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார், எனக்கு குழந்தை பாக்கியம் தந்துட்டார். இல்லான்னு சொல்லாதீங்க, இல்லான்னு சொல்லுங்க. பொதுவா எதை சொன்னாலும் நம்ம அப்படியே அதை சொல்லிடுறோம். ஆலயம் பிரேயர் வைக்கணும் உங்களுக்கு எல்லாம் நிறைய. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நேரம் ஆகிட்டே இருக்கு, அதனால ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். 24 இன்னும் விளக்கமா சொல்றாரு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள். சந்தேகப்படக்கூடாது. ஆமென். சந்தேகம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வியாதி கொண்டு வரும். கொஞ்சம் என்ன சொல்றது, செலவமா ஆயிட்டு சொன்னாக்கா காய்ச்சல் வந்து, காய்ச்சல வந்திருக்காது, காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம், ஏறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. சுகரே வந்திருக்காது, என்ன செய்வோம், சுகர் வந்துருச்சு போய் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வீடு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்றார் ஆண்டவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சிம்பிளான ஜெபம் சொல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்டார். நான் ஜெபம் பண்ணும்போதுதான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். நான் துதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என் பக்கத்துல வந்துட்டார். நான் ஆராதிக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தெல்லாம் நிரப்பப்படுறேன். இதுதான் விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் பார்த்து, பிதாவே தயவு செய்து இந்த குருடனை பார்வையை செய்யும், தயவு செய்து இந்த என்ன சொல்றது பேய் பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க, தயவு செய்து விடுதலை ஆகணும்னு சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு, 110 வேலைக்காரனை பார்த்து என்ன சொன்னாரு, வேலைக்காரனுக்கு 110 சொல்றாரு, நீ போகலாம், நீ போகலாம், விசுவாசம், நீ போகலாம், விசுவாசத்தை உனக்கு ஆவிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது மத்திய 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த நாழிகையிலே, எது அந்த நாழிகையிலே, இதான் விசுவாசம். இந்த நாழிகையிலே சொல்லுவான். அவனை பார்த்ததே இல்லை ஆண்டவர் இயேசு. ஆனா அந்த வேலைக்காரனுக்காக ஒரு லீடர் வரார், ராணுவ அதிபதி வரான். வந்து கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, உடனடியாக நீ போகலாம், நீ விசுவாசப்படி ஆக கடவுள். அல்லேலூயா. 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 ஒன்றும் சந்தேகப்படக்கூடாது. இரண்டாவது எப்படி இருக்கணும், விசுவாசம். விசுவாசி ஆண்டுடைய வார்த்தை விசுவாசி. அவர் வார்த்தை ரூபமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலா இருக்கிறார். எல்லாரும் எழுந்திக்கலாம், எல்லாரும் எழுந்து விசுவாச அறிக்கை போவோம். ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்ய போகும். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு வந்திருப்பீர்களா, பலவீன இருக்கிற கையை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நாளில் ஊழியர்களாக இணைந்து தான் செபிக்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சு, நீங்கள வீட்டுக்கு போனோம். ஆனா கண்களை கொடுங்க, எல்லாரும் விசுவாசிக்க பார்ப்போம், சந்தேகப்படக்கூடாது. அந்த சந்தேகத்தை, அந்த அவிசுவாசத்தை ஆண்டவரை மன்னியம் சொல்லலாம். ஆண்டவரே, அந்த அவிசுவாசத்தை என்னை விட்டு மன்னித்து ஆண்டவரே, அவிசுவாசம் என்னை விட்டு மன்னிச்சு ஆண்டவர் சொல்லலாமா, அவிசுவாசத்தை மாற்றி கொடுங்கப்பா. விசுவாசத்தை நான் என்னை நிரப்பு ஆண்டவரே. அவிசுவாசிக்கிற ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, என்னை பலப்படுத்தி விட்டதுக்காக நன்றி, எனக்கு சகாயம் பண்ணிவிட்டதுக்காக நன்றி. தேவாவியாக மரியே வந்து Thank you, Jesus. அப்படியே கண்களை மூடி விசுவாசம்
ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறது நான் வருவேன் சொல்லியிருக்கிறார். அநேக இடத்துல வந்திருக்கீங்க, அநேக டிப்ரெஷன்ஸ்ல இருக்கீங்க, மன அழுத்தத்துல நீங்க காணப்படுறீங்க, சில பிரச்சனைகளை மேற்கொள்ளவே முடியல, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு இல்லாம நீங்க அழைத்து கொண்டிருக்கிறீங்க. இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாதவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கேயும் விடுதலை உண்டு, நான் உன் மத்தியிலே இருக்கிறேன், சமாதான காரணராக இருக்கிறேன், சுகமாக்கும்படியாக நான் சர்வ வல்லமை தேவனாய் வந்திருக்கிறேன், என் தழும்புகளாலே உனக்கு சுகம் உண்டு, உன் இருதயத்தில் காணப்படுகிற குழப்பத்துக்கு சமாதானம் நான் தான் தர முடியும் என்பதை நீ விசுவாசித்தாயானால் தெய்வீக சமாதானத்தை தேவன் என்பதை கொடுத்து விட்டார்கள். விசுவாசத்தை கரையில் கட்டி ஒரு சிலருக்கு பின்னாடி இந்த பேக்ல இருக்கிற இந்த இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்ட்ல வலி தாக்க முடியாம ஒரு சிலர் வந்திருக்கீங்க. அந்த இடத்துலயும் கையில் வைத்து ஒரு ஆண்டவர் பார்க்கிறார், என் ஆண்டவர் சுகமாக்கும்படியா தான் வந்திருக்கிறார். நீங்க எந்த பலவீனத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா அந்த பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும், என் தருவங்களாலே சுகமானியத்தை சொன்ன வார்த்தை அதை விசுவாசித்தால் இப்போது அவருடைய மகிமையை பார்க்க முடியும், காண முடியும். இப்ப அந்த இடத்துல கரெக்டா வைத்து தேவ ஆவிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Heal right now in the name of Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. அசுத்த ஆவியின் விடுதலைக்காக நன்றி அப்பா. அசுத்த ஆவியின் விடுதலைக்காக நன்றி. நன்றி. குமாரனுடைய விடுதலைக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 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 கரலவர சதரலவர. ஜெபிக்க கூடாதபடி அநேகருக்கு விசுவாசம் அவிசுவாசம் வந்தீங்க, சந்தேகம், ஒவ்வொரு காரியமும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர். ஆனா சொல்றாரு, அந்த சந்தேகத்துக்காக ஆண்டவருக்கு சமத்துல மன்னிப்பு கேட்கிறேன், என்னை விசுவாசிக்கும்படியாக செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண மாட்டேன் சொல்லலாம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் சுகம் கொடுத்ததை விசுவாசிக்கிறேன், நான் ஆசீர்வாதம் என்பதை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய ஆவியானவர் மேலே ஊற்றப்பட்டதை விசுவாசிக்கிறேன். இது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 3:16 ஆண்டவர் சொல்றேன், நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா? தேவனுடைய ஆலயமா நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா என்று ஆண்டவர் சொல்லுங்க. அந்த ஆலயத்திலே பரிசுத்தம், அந்த ஆலயத்திலே ஜெபம், அந்த ஆலயத்திலே வேத வாசிப்பு, அந்த ஆலயத்திலே காணிக்கை தசமமாகும், அந்த ஆலயத்திலே உற்சாகமூட்டுகிற பாடல்கள், அந்த ஆலயத்திலே தேவனை உயர்த்துகிற ஒரு ஆலயமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். Thank you Jesus. Thank you Jesus. இந்த சபைக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற கிரியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல என் அன்பு ஊழியரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயா ஐயா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், சபையோடு கூட இருக்கிறார். எத்தனை திரளான ஜனங்கள் எதிராகி வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Thank you Jesus. தகப்பனே, இந்த 2 வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆலயம், இந்த பிள்ளைகள்
நீ இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் வாசம் பண்ணியிருக்கிறேன். இந்த சபை போதகருக்கு பராக்கிரமசாலியை நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அப்படியே செய்கிறதுக்காக சோதரம் தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தாவே சோதனைக்கு உங்களுடைய திருப்பாதத்திலே நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.